போனாங்க? ஒருவேளை கடைக்கு சரக்கு வாங்க போயிருக்கானா என்னவோ. அத்தை, சரக்கு மொத்தத்தையும் சித்தப்பா தான் கடைக்கே வந்து சேர்த்துருவாங்களே, அப்புறம் என்ன வாங்க போயிருப்பாங்க? எங்கன போயிருப்பான்னு தெரியலையே. அண்ணே, என்னம்மா? இந்த வடிவேலு பையன் எங்க போயிருக்கான்? உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனானே? கடை பக்கம் வந்து 10 நாள் ஆச்சாத்தா. என்னன்னு சொல்றீங்க? கடை 10 நாளா மூடிதான் கிடக்காத்தா. அத்தை, எதுக்கும் ஒரு ஃபோன் பண்ணி பாக்குறீங்களா? என்னம்மா இந்நேரம் போன் பண்ணிருக்க? என்ன விஷயம் சட்டுப்புட்டுன்னு சொல்லு. வியாபார நேரம், தேவையில்லாம பிசினஸ் கெடுக்காதம்மா. நீ இப்ப எங்கன இருக்க வடிவேலு? ஏமா, நான் சொன்னது உன் காதுல விழல? கடையில தான் இருக்கேன். எந்த கடையில? ஆ? நீ என்ன எனக்கு 10 கடையா வச்சு கொடுத்துருக்க? இதுல எந்த கடைன்னு கேள்வி வேற கேட்டுட்டு இருக்க? இருக்கிறது ஒத்த கடை, அந்த கடையில தான் இருக்கேன். அந்த ஒத்த கடை முன்னாடி நின்னுதான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் வடிவேலு. என்னடா பேச்ச காணோம்? மா மா அது ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு வந்து சேரு. அம்மா, வாத்தா போலாம். என் தம்பியும் நானும் கிடைக்கிற வேலைய செஞ்சு சிறுக சிறுக காசு சேர்த்து சின்னதா ஒரு கடைய வச்சு ராப்பகலா வம்பாடு பட்டு சோறு தண்ணி இல்லாம நாங்க உழைச்சு உருவாக்குனதுதான் அந்த கடை. பெரியவன படிக்க வச்சு வாத்தியார் ஆக்கிப்படுவோம், சின்னவனுக்கு ஒரு வழி பண்ணணும்னு தான் அவங்கிட்ட இந்த கடைய கொடுத்து பாத்துக்க சொன்னோம். ஆனா பெரியவன் எங்களை மொத்தமா ஏமாத்தி பெரிய இடிய இறக்கிட்டான். சின்னவன் இன்னைக்கு மாறுவான் நாளைக்கு மாறுவான்னு நினைச்சா, ஆனா குடும்ப சொத்தை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறான். 2 ஆம்பளை பிள்ளைங்க இருந்தும் எந்த உபயோகமும் இல்லாம அனாதை மாதிரி கிடக்குதுமா இந்த குடும்பம். இப்ப எதுக்கு நீங்க தேவையில்லாம புலம்பிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்றது? தடுக்கி விழுந்தா ஒரு கடன் ஆயிடுச்சு. ஊரு பூரா புள்ள மல்லிகை கடையா இருக்கு. வியாபாரம் சூடு பிடிக்கல, அதுக்கு ஏமல கோவப்பட்டா எப்படி? பாத்தியா எப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொல்றான்? மா, சும்மா கோவப்படாம உள்ள போமா. கோவப்படாம என்ன பண்ணுவாங்களா? ஒரு விஷயத்தை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம், ஆனா அதை அழிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். கஷ்டப்பட்டு உருவாக்குனவங்களுக்கு தான் அதோட வழி என்னன்னு தெரியும். உங்களுக்கெல்லாம் எங்க தெரிய போகுது? ஏய், அவங்க அம்மா பையன் ஏதோ பேசிட்டு இருக்காங்க, நீ அதுக்கு நடுவுல பூந்து ஏன் புருஷனுக்கு புத்தி சொல்லிட்டு இருக்க? யாருக்கு எது இல்லையோ அதத்தானே சொல்ல முடியும். இங்க பாருங்க, நீங்க யார்கிட்ட இப்ப கடன் வாங்கிருக்கீங்க? யாரு கடை சாவியை எடுத்துட்டு போனாங்க? அது எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். ஏண்டா கேக்குறாங்கல்ல, சொல்லு. கடனை அங்கன இங்கனு நிறைய இடத்துல வாங்கியிருக்கேன். அம்புட்டு சில்லற கடனையும் குமரேசன் சித்தப்பாவே அடைச்சிட்டாரு. அவங்களுக்கு தான் மொத்தமா கடனை கொடுக்கணும். நம்ம கடைக்கு வேற இம்புட்டுனால அவங்க தான் பொருளை இறக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கும் பணம் கொடுக்கல. அதுக்குதான் சித்தப்பா மொத்தத்துக்குமா சேர்த்து கடையை பூட்டி சாவி எடுத்துட்டு போயிட்டாங்க. குமரேசன் தம்பியா? ஆமா, வா போலாம்.
ஆயிடுச்சு. இன்னும் இவங்க காலேஜுக்கு கிளம்பாம என்ன யோசனை பண்ணிட்டு இருக்காக? சித்தப்பா, 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 சித்தப்பா. என்ன தவிர வீட்டுல யாரும் இல்ல. ஏதாவது சொல்ல வேண்டியிருந்துச்சுன்னா யாரா என்கிட்டயே சொல்லுங்க. ஏன் இன்னும் காலேஜுக்கு கிளம்பாம இருக்கிய? உங்களை தான் கேக்குறேன், சொல்லுங்க. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே என்ன பண்றதுன்னு தெரியாத நிலைமையில தான் இப்ப இந்த வீடு இருக்கு. இந்த நிலைமையில என்னால போய் எப்படி காலேஜ்ல நிம்மதியா படிக்க முடியும்? வடிவேலு கடை வருமானத்தை வீட்டுக்கு கொடுக்காட்டியும் கடையில இருந்து மளிகை சாமான்லாம் கரெக்டா வந்துரும். இப்போ அந்த கடையும் நம்ம கையை விட்டு போயிடுச்சுல்ல. இப்ப நானும் படிக்க போயிட்டா வீட்டு வருமானத்துக்கு என்ன வழி? நீ மாவு அரைச்சு அதுல இருந்து வர வருமானத்துல அழகா இந்த வீட்டை காப்பாத்தல நினைக்கிறியா? இப்ப என்னதான் சொல்ல வரிய? நீங்க வேலைக்கு போய் சம்பாதிச்சு இந்த வீட்டை காப்பாத்த போறேன்னு சொல்ல வரிய, அதானே? இன்னைக்கு இருக்கிற தற்காலிக பிரச்சனையை எப்படி தீக்கிறதுன்னு யோசிக்காம நம்ம வாழ்க்கையில இருக்கிற நிரந்தர பிரச்சனையை எப்படி தீக்கிறதுன்னு கொஞ்சம் யோசிக்க பாருங்க. அத நீங்க ஒழுங்கா பண்ணாலே நம்ம வீட்டோட நிலைமை மொத்தமா மாறிடும். அது வரைக்கும் இந்த வீட்ல எந்த கஷ்டமும் வராம நான் பாத்துக்கிறேன். அவங்க பல நாள் சாப்பிடாம கொல்லாம உருவாக்குன கடைய கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம அழிச்சிட்டு வந்து அவங்கள தண்டசோரன் சொல்றிய? உங்களுக்கு எல்லாம் வாய் கூசல? இத்தனை வருஷமா அந்த கடையை நடத்துறிய, ஒரு ஒத்த ரூபா இந்த வீட்டுக்காக கொடுத்திருப்பியலா? கடையில இருந்து வர வருமானத்தையும் வீட்டுக்கு தராம கடையையும் முழுசா அழிச்சிட்டு இப்போ இங்க சாப்பிட்டுட்டு இருக்கியலே, இதுக்கு பேர் தான் தண்ட சோறு. ஏய் நிறுத்துறி. ஏன் புருஷன ஏன் முன்னாடியே தண்ட சோறுன்னு சொல்லுவியா? இதுக்கு மேல பேசுன அம்புட்டுதான் மரியாதை. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குமா உன் நியாயம்? ஏய் சுமதி, சித்தப்பா வயசுல பெரியவங்க, இந்த வீட்டுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சவங்க. அவரை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் புருஷன் தண்ட சோறுன்னு சொன்னாங்களே, அப்ப எங்க போயிருந்த? நியாயமா நீதான் முன்ன வந்து நின்னு தட்டி கேட்டிருக்கணும். அத நீ செஞ்சிருந்தா நான் ஏன் இவங்களை வந்து கேள்வி கேட்க போறேன்? புருஷன் தப்பு பண்ணா பொண்டாட்டி தட்டி கேட்கணும். இப்படி கூட சேர்ந்து ஆட்டம் போட்டா இப்படிதான் வரவங்க போறவங்க எல்லாம் கேள்வி கேட்பாங்க. இப்ப என்ன, அந்த கடை தானே உன் பிரச்சனை? பிச்சை காசு 10 லட்சம் தானே உன் பிரச்சனை? இப்பவே எங்க அப்புச்சிக்கு கால் பண்ணி வர சொன்னா அடுத்த 5 நிமிஷத்துலயே மொத்த காசையே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. சொல்லவா? விட்டா ஓவரா பேசிட்டே போற. ஆமா சுமதி, கொஞ்சம் பொறுமையா இருத்தா. கடை பறி போன கோபத்துலதான் இப்படி ஆயிப்போச்சு. மேற்கொண்டு பிரச்சனைய பெருசா ஆக்கிடாத. நான் பிரச்சனை பெருசாக்குறேனா? தோ உங்க மூத்த மருமக இவதான் 1.5 காசுக்கு இவ்ளோ பெரிய பாடத்தை எடுத்துட்டு இருக்கா. என் புருஷன் என்ன வேணுக்குன்னு இதெல்லாம் பண்ணிக்கிறக்காக? வியாபாரத்துல நஷ்டம் வருது, இதெல்லாம் சகஜம் தானே. நான் உங்க பேச்சு கேட்டா சரிப்பட்டு வராது. எங்க அப்பச்சிக்கு போனை போட்டு இப்பவே பணத்தை எடுத்துட்டு வர சொல்லி கடைசாவி வாங்கி கடையை திறக்கிறேன். இனிமே அந்த கடைக்கு உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கடையோட மொத்த வரவு செலவும் நான் தான் பார்க்க போறேன். விளங்கிரும். ஆண்டவா, எங்க கொண்டு போய் விட போதும். அப்பனே முருகா. சொல்லுமா அப்புச்சி, உன் புருஷன் வடிவேலு ஒழுங்கா இருக்கானா? அவரெல்லாம் ஒழுக்கமா தான் இருக்காரு அப்புச்சி. ஆனா இந்த வீட்டாளுக தான் அவரை ரொம்ப மட்டமா நடத்துறாங்க. அப்புறம் என் புருஷன் பாத்துட்டு இருந்த கடையில வரவு செலவுல ஒரு சின்ன சிக்கலாயி கடன் மேல கடன் வாங்கி பிரச்சனை பெருசாயிடுச்சு. அதுக்கு அவரை நம்ம குத்த சொல்ல முடியுமா? பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம் தானே அப்புச்சி.
அப்புச்சி, நீங்க பணம் கொடுத்து உதவுனீங்கன்னா நல்லா இருக்கும். வீடு வரைக்கும் வர முடியுமா அப்புச்சி? எம்பிட்டு பணமா வேணும்? 10 லட்சம் தான் அப்புச்சி. சரி, நீ போன வை, நான் உடனே வரேன். ம். அத்தை ஆ? அத்தை பார்த்தா இந்தாங்க நம்ம கடை சாவி. நீங்களும் சித்தப்பாவும் கஷ்டப்பட்டு உருவாக்குன சொத்து நமக்கு திரும்ப கிடைச்சிருச்சு அத்தை. நாளைக்கு வேலையா கடைக்கு போய் நல்லா சுத்தம் பண்ணி வியாபாரத்துக்கு பொருள் எல்லாம் வாங்கி போட்டு நல்லபடியா தொழில தொடங்கலாம். உன் மனசு போல எல்லாம் நல்லபடியா நடக்கும் அத்தா. நீ என்ன நினைக்கிறியோ அதையே செய்யுமா. ம். நீங்க எதுக்கு இப்போ சாவி எடுக்கிறீங்க? எதுக்கு எடுப்பாங்க? கடையை திறந்து வேலையை பார்க்க வேணா? சாவியை வைங்க. ஏய், யார பார்த்து என்ன சொல்ற? எங்க அப்பச்சி கொடுத்த பணத்துல தானே நீ சாவியை வாங்கிட்டு வர. எங்க பணத்தை வாங்கி எங்களே சாவி தொடக்கூடாதுன்னு சொல்றியா? உங்க அப்புச்சி பணத்தை உங்களை நம்பி தரல, என்ன நம்பிதான் கொடுத்திருக்காங்க. கடை சாவிய தொட்டிய அவ்வளவுதான். எல்லார் முன்னாடியும் ஏற்கனவே சொன்னதுதான். இந்த கடைக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இத ஒண்ணும் நான் கோவத்துல சொல்லல, தீர்க்கமா முடிவெடுத்துதா சொல்றேன். என்னது கடை எப்படி அலம்பலமா வச்சிருக்கான்? தொழில் செய்யற இடம் கோயில் மாதிரி. தடிமாட்டு பையன் எப்படி வச்சிருக்கான் பாரு. சரி, எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு வேலையை பார்ப்போம். நடக்கட்டும். ஏய், நான் குப்பையை கொண்டு போய் வெளியே கொட்டிட்டு வரேன். ஆ. அடுத்த குப்பை வண்டியை ரெடி பண்ணு. சரி மாமா. ஓ. மாமா. ஆ. மாமா. மாமா. எங்க மாமா இருக்க? ஐயோ மாமா. என்னாச்சு? ஒண்ணுல கண்ணுல ஏதோ தூசி பட்டுச்சு. ஒரு மாதிரி குடுத்துது. இருங்க இருங்க, கண்ணை கசக்காதீங்க. மாமா எங்க இருக்க நீ? கொஞ்சம் கையெடுங்க. எவ்வளவு குப்படா. என்ன பண்ணுது கேட்டியா? ஒருவேளை நாம தப்பா நினைக்கிறோமோ? அத்தாடி, ஆளில நினைச்சு 2 பேரும் கசாமுசா பண்றாங்களே. மாப்பிள்ளை விளையாட்ட தொடங்கிட்டான். என்ஜாய் பண்ணுவாப்ல. சரியாயிடுச்சா? ஆ, சரியாயிடுச்சு. நீங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க, நான் தொடச்சுக்கிறேன். மறுபடியும் தூசி எதுவும் பற்ற போகுது. பரவாயில்ல, பாத்துக்கலாம். உங்களுக்காகலாம் ஒன்றும் சொல்லல. கொஞ்ச நாள்ல பரீட்சை வருது, கண்ணு நல்லா தெரிஞ்சாதான் படிக்க முடியும், அதுக்குதான். டேய் மாணிக்கம், கூறு கெட்டவங்க ஏதோ ஏத்தி விடுறாங்கன்னு நீயும் கிறுக்குத்தனமா யோசிச்சு
நம்ம அமுதா கிட்ட எதையும் கேட்டு தொலைச்சிடாத. அவ மனசு கஷ்டப்படுண்டா. பாத்தியாடி? அவ என்ன நினைச்சு அப்படி சொன்னாலும் அவ எது பண்ணாலும் அது நம்ம நல்லதுக்கு தான் இருக்கும். அத்தை, என்னங்க இது? சரி சரி, அமுதா வரா. எதையும் ஒளறி கொட்டாம கொஞ்சம் அமைதியா இருங்க. வாத்தா. இப்படி வெள்ளந்தியா இருக்கியா? என்னாச்சு? எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கிய? அது ஒண்ணு இல்ல அமுதா கண்ணு. கடைக்கு எல்லா பொருளும் வந்துருச்சான்னு கேட்டேன். எல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னான். அம்புட்டுதான். நானும் பொருள் எல்லாம் சொல்லிட்டேன். காலையில வந்துரும். சித்தப்பா, சேர் காலையில வந்துரும்ல. நல்லதா பார்த்து தானே வாங்கிருக்கிய? அதையும் தம்பி சொல்லிட்டான். நல்லதாதான் வாங்கி இருப்பான். சேர விட மாட்டாளே. சித்தப்பா, காலையில விடிஞ்சதும் கடைக்கு போகணும், சரியா? இப்படி ஸ்டைல் பண்ணி சிலிப்பிக்கிட்டு போறா பாரு. போமா போ, உனக்கு அப்படியே சிம்மாசனம் காத்துக்கிட்டு இருக்கு. போ. அம்மா திருந்துனா அந்த குடும்பம் ஒழுங்கா வந்துடும். இந்த வீட்டை நான் நாயத்தை சொன்னா மட்டும் அப்படியே கண்ணு மூடி வெளியே வந்து உருன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க சித்தப்பா. ஆமாடி பாப்பா, நீ சொன்னது கரெக்ட் பாப்பா. உண்மையிலேயே சித்தமா பார்க்கும்போது எனக்கு கண்ணெல்லாம் தேம்பிக்கிட்டு வருது. இந்த வயசுல இப்படி வெள்ளந்தியா இருக்காரு. சரி வாங்கம்மா போங்க. அப்புறம் என்ன, ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சுல. அம்மா அமுதா ராஜமாதா, உங்க சிம்மாசனத்துல போய் உட்காருங்க. கடைய புடிச்சிட்டீங்க. சேர்ல யாரு உட்கார போறா? மேடம் தான், வேற யாரு? போமா. வாங்க. வாங்க உட்காருங்க. வாங்க. அண்ணனுக்கு கொடு. சரிம்மா, அப்ப நான் கிளம்பட்டுமா? ஆஹா, இன்னும் ஃபங்க்ஷன் முடியல. ஆமா, இனிமேதான் விருது கொடுக்க போறாங்க எல்லாத்துக்கும். வாங்க வாங்க சித்தப்பா, வாங்க. என்னம்மா? சரி. ஐயா நீங்க போலையா? போடா. நீங்க போங்கய்யா. சித்தப்பா, என்னத்தா? இந்த போர்டை உங்க கையாலேயே திறந்து வைங்க. சித்தப்பா, என்ன யோசிக்கிறீங்க? திறந்து வைங்க. அன்னலட்சுமி மாளிகை கடை. இனிமே இந்த அம்மாவை பிடிக்க முடியாத.
சித்தப்பா, உங்களுக்கு எல்லாமே உங்க அக்கா தான். உங்க பேரை விட அவங்க பேரை போட்டாதான் நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமாக்கா. அதான். ஐயோ, என்கிட்ட இருந்து கடையை புடுங்குனீங்கல்ல, இந்த சந்தோஷம் எப்படி நிலைக்குதுன்னு நானும் பாக்குறேன். சரியா தான், நான் கிளம்புறேன். உனக்கு எதுனா உதவினா இந்த அப்பனுக்கு ஒரு போனை போடு, உடனே இங்க வந்து நிக்கிறேன். சரியா? வரேன்யா. வாங்க. வரேன் தம்பி. வாங்க. வரேங்கம்மா. வாங்க வா. வா மாமா போலாம். போவோம். இந்த பிள்ளையை போய் நான் சந்தேகப்பட்டானே. சித்தப்பா, என்னங்க நின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க? முன்ன நின்ன வியாபாரத்தை பாருங்க. பழைய நிலைமைக்கு கடையை கொண்டு வர வேணாமா? சித்தப்பா, என்னாச்சு? ஏன் இப்ப கண் கலங்குறிய? என்ன மன்னிச்சிடாத்தா. என்ன இவ்ளோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? பெரியவங்க நீங்க என்கிட்ட போய். ஆள்தான் பெரியவன், ஆனா புத்தி சின்னத்தனமா போச்சே. எல்லா மனுஷங்க மாதிரி ஒன்ன நினைச்சிட்டம்மா, என்ன மன்னிச்சுக்கம்மா. இந்த சேர்ல நீ முதலாளிங்கிற அதிகாரத்தோட உட்காருவேன்னு தப்பா நினைச்சிட்டேம்மா. அது இந்த மரம் மட்டும் ஏறல, போய் இப்படி சின்னத்தனமா நினைச்சிட்டேம்மா. புத்தி தடுமாறி உன்னை தப்பா நினைச்சிட்டேன்டா. நான் எப்படி அத்தா உன்னை தப்பா நினைக்கலாம்? அத நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்காத்தா. சித்தப்பா, நீங்க என்ன நினைச்சீங்களோ அது எனக்கு தெரியாது, அது எனக்கு தேவையும் இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். யார் என்னைய எப்படி தப்பா நினைச்சாலும் எனக்கு துளி கூட கவலை இல்ல. ஆனா நீங்க யாரு? உங்களை நான் என் தகப்பன் ஸ்தானத்துல வச்சிருக்கேன். எங்கேயாச்சும் அப்பாவை மக சந்தேகப்படுவாளா? இனிமே இப்படி ஏதாச்சும் கேள்விப்பட்டேன், தொலைச்சு போடுவேன், தொலைச்சு. ஆமா. ஆத்தா, நீ எங்க மனசுல பெரிய இடத்தை பிடிச்சு வசந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டாத்தா. சித்தப்பா, உங்க தியாகத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். தியாகம் நான் இந்த குடும்பத்துக்கு நீ பண்ணதாமா தியாகம். நானெல்லாம் உன் முன்னாடி. டேய், நீ நல்லா இருப்படா, நல்லா இருப்ப. யார் பாப்பா கடைக்கு தீ வச்சிருப்பா? வாடா, தண்ணி எடுத்து அனுப்போ. சரி மாமா. போப்பா, தண்ணி எடுத்துவாப்பா. நீங்களும் ஏதாவது பண்ற மாதிரி நடிங்க. குடு குடு குடு. என்ன என்ன சீக்கிரம் கொண்டு வரேன், கொண்டு வரேன், கொண்டு வரேன். அப்பா, என்ன இவ்வளவு நேரம் தண்ணி ஊத்த வேண்டியதா இருக்கு? தம்பி, நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்குன சொத்துடா, நம்ம கண்ணு முன்னாடியே எரியுதுடா. இனி நான் எனக்கு உயிரோட இருக்கணும். இதுலயே என்னையும் போட்டு எரிச்சிருங்கடா, அதை எரிச்சிருங்க. என்ன எரிச்சிருங்க.
கடை பூட்டி கிடந்தாலும் அது பாட்டுக்கு கிடந்துருக்கும். தேவையில்லாம இவ பாட்டுக்கு உள்ள பூந்து கடை சாவிய வாங்கி கடைய திறக்க வச்சா. இப்போ கடையே பத்தி எரிஞ்சிருச்சு. கூட்டிட்டு போனது யாரு? நம்ம சொந்தம் தானே. 2 நாள் சும்மா கிடந்திருந்தா அவங்களே கடையை திறந்திருப்பாங்க. எல்லாத்துக்கும் முந்திரி கொட்டை மாதிரி முந்தி இப்ப என்னாச்சு? இருந்த ஒரு சொத்தும் போச்சு. இப்போ உனக்கு சந்தோஷமா? எனக்கு நீ இருந்த கடையை என்கிட்ட இருந்து புடுங்கி மொத்தமா அழிச்சிட்டல. இப்போ உனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? வருத்தப்பட வேண்டியது நான் தான். இம்புட்டு வருஷமா கடை நடத்தின எனக்கு இந்த கடன் பிரச்சனை சமாளிக்க எனக்கு தெரியாது. உன்னோட மட்டமான நம்பிக்கையில தானே இந்த மகாராணி கிட்ட கடையை ஒப்படைச்ச. இப்போ என்னாச்சு? மொத்தமா எரிஞ்சு சாம்பலா போச்சுல. இதுல எங்க அப்பச்சியோட 10 லட்சம் ரூபாய் காசும் போச்சு. இந்த விளங்காதவள நம்பினா இப்படிதான். எல்லாரும் பேசாம வாயை மூடிக்கிட்டு இருந்தா நல்லது. இல்லைன்னா மரியாதை கெட்டுடும். அம்புட்டு தான் சொல்லுவேன். ஏண்டி பரமு, என்ன மனநிலையில இருக்கிறோம்? ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லலைனாலும் பரவாயில்ல. வார்த்தைக்கு வார்த்தை நெருப்பள்ளி கொட்டாதீங்க. ஏற்கனவே நாங்க உடைஞ்சு போய் கிடக்குறோம். தயவு செஞ்சு எல்லாரும் போங்க. இப்படியே எங்களே குத்தம் சொல்லுங்க. உங்க மருமகளை ஒண்ணும் சொல்லிடாதீங்க. இப்படியே பொத்தி வச்சுக்கோங்க. என்னைக்கு இந்த வீட்டை அடிக்க போறாங்க தெரியல. சொத்துன்னு சொல்றதுக்கு இந்த வீடு ஒண்ணுதான் இருக்கு. அதையும் காலி பண்ணிடாதீங்க. பாப்பா நீ வா. சுமதி வா. அமுதா, அவங்க சொன்னதையெல்லாம் நீ மனசுல போட்டுக்காதாத்தா. எல்லாம் நம்ம நேரம். இனி என்னென்ன நடக்க போதோ. அமுதா, கேட்டுச்சாடா உங்க காதுல? அமுதா என்ன சொன்னான்னு கேட்டுச்சா? என்ன அப்புச்சின்னு கூப்பிட்டா. அப்ப 10 லட்சம் போச்சா? அமுதாவும் என் மகதான். அப்ப திருப்பி தர மாட்டாங்க. இந்த கடையில என்னோட பணம் 10 லட்சம் ரூபாய் இருக்கு. இது அமுதாவோட கடை மட்டும் இல்ல, இந்த செல்வாவோட கடையும் தான். செல்வாவோட கடையை எரிச்சா என்ன ஆகும் தெரியும்ல? நாளை காலையில வரலன்னா உங்களுக்கு எல்லாம் டைம். விடிஞ்சத நான் இங்க வருவேன். கடை நேத்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கணும். இல்லனா இங்க இருக்கிற மொத்த கடையும் நான் எரிச்சிருவேன். கடைய மட்டும் இல்ல, உங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு எரிச்சிருவேன். ஜாக்கிரதை. நான் எவ்வளவு நியாயமானவன் உங்க எல்லாருக்கும் தெரியும். எனக்கு கோபம் வந்து வெறி பிடிச்சிருச்சுன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல. விடிஞ்சா சூரியன் வருதோ இல்லையோ நான் வருவேன். கடை ரெடியா இருக்கணும். நான் வாயில வெட்டியா சொல்றவன் கிடையாது, கையெல்லாம் காட்டுறவன். நீ எதுக்கும் கவலைப்படாத. பிடிக்கிற பொழுது உனக்கு நல்லதாவே இருக்கும். நான் வரேன். காலையில இன்னொன்னு வந்துருக்கு. என்னமோ சொன்னிய, நான் ராசி இல்லாதவ, என் பேரை வச்சதுனாலதான் கடை எப்படி ஆயிடுச்சுன்னு. இப்ப தெரியுதா நீங்க எம்பட்டு ராசியானவன்னு? பூவோட சேர்ந்து நாரும் மணக்குன்னு சொல்ற மாதிரி எல்லாம் உன்னோட ராசி தாத்தா.
இப்படி எல்லாம் நடக்குது. அத்தை சும்மா ராசி பஞ்சாங்கன்னு உங்க பழைய காலத்திலேயே இருக்காதீங்க. நம்மளோட எண்ணம் தான் நம்ம வாழ்க்கைய பிரதிபலிக்கும். என்ன அனலட்சுமி அக்கா வடிவேலுக்கு பதில் கடையில உட்காந்துட்டீங்க? ஆமா, நல்லதுக்கா. ஒரு மஞ்சத்தூள் பாக்கெட் ஒண்ணு கொடுங்கக்கா. எவ்வளவுக்கா? 10 ரூபா தான். சரிக்கா, வரேன்க்கா. அத்தை ஆ? அங்க பாருங்களேன்.